அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் பேசப்போவது இஸ்லாமிய பார்வையில் வாழ்க்கையில் ஆயுளை குறைக்கும் 4 விஷயங்களை பற்றியது. இந்த பொருள் நமது ஆரோக்கியத்திற்கும் வாழ்க்கை முறைக்கும் மிகவும் முக்கியமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த உடலை ஒரு அமானத் பொறுப்பு ஆக வழங்கியுள்ளான். இந்த உடலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் உள்ளது. இந்த 4 விஷயங்களை ஒவ்வொன்றாக ஆராய்வோம். முதல் விஷயம், தண்ணீர் குடிக்காமல் இருப்பது. அன்பு சகோதரர்களே, தண்ணீர் நமது உடலின் மிக முக்கியமான பகுதியாகும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், நாம் ஒவ்வொரு உயிரினத்தையும் தண்ணீரிலிருந்து படைத்தோம். சூரத்துல் அன்பியா, இரவு 9:30. தண்ணீர் குடிக்காமல் இருப்பது நமது உடலுக்கு கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இது நமது சிறுநீரகங்களை பாதிக்கும் மற்றும் உடலின் ஆற்றல் மட்டத்தை குறைக்கும். இஸ்லாமில் தூய்மையான தண்ணீர் குடிக்க ஊக்குவிக்கப்படுகிறது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உன் வயிற்றின் 1/3 பகுதியை உணவிற்கும், 1/3 பகுதியை தண்ணீருக்கும், 1/3 பகுதியை மூச்சிற்கும் ஒதுக்கிவை. திர்மிதி. எனவே தண்ணீர் குடிப்பது ஒரு ஆரோக்கிய பழக்கம் மட்டுமல்ல, இஸ்லாமிய பொறுப்பும் ஆகும். ஆனால் தண்ணீர் குடிக்கும்போது ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அது வெறும் வயிற்றில் அதிகமாக தண்ணீர் குடிப்பதை தவிர்ப்பது. இதுவே நமது 3வது விஷயம். வெறும் வயிற்றில் அதிக தண்ணீர் குடிப்பது உடலின் செரிமான செயல்பாட்டை பாதிக்கும். இஸ்லாமில் எல்லாவற்றையும் மிதமாகச் செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் குடிக்கும்போது 3 மூச்சுகளில் உட்கார்ந்து அல்லாஹுவின் பெயரை உச்சரித்து குடித்தார்கள். இது நமக்கு ஒரு முன்மாதிரியாகும். எனவே தண்ணீர் குடிப்பது அவசியம், ஆனால் அது மிதமான முறையில் சரியான நேரத்தில் இருக்க வேண்டும். 2வது விஷயம், எப்போதும் துக்கத்தில் இருப்பது. அன்பு சகோதரர்களே, மனதின் ஆரோக்கியம் உடலின் ஆரோக்கியத்துடன் நேரடியாக தொடர்புடையது. தொடர்ந்து துக்கத்தில் இருப்பது நமது மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். இஸ்லாம் நம்மை நம்பிக்கையுடன் இருக்க பயிற்றுவிக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், உன் இறைவனின் கருணையைப் பற்றி நிராசையடையாதே. சூரத்து சுமர் 39-53. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு முஸ்லிமின் உடலில் ஒரு வலி கூட ஏற்படுவது அல்லாஹ் அவனது பாவங்களை மன்னிக்க காரணமாக அமையும். புகாரி, முஸ்லிம். இந்த ஹதீஸ் நமக்கு பொறுமையையும் நம்பிக்கையையும் கற்றுத்தருகிறது. எனவே துக்கம் வரும்போது அல்லாஹுவை நினைவு கூறுங்கள், தொழுங்கள், தியானியுங்கள். இது நமது மனதுக்கும் உடலுக்கும் வலிமை அளிக்கும். 3வது விஷயம், புளிப்பு ருசியுள்ள உணவை அதிகமாக உண்பது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் நம்மை மிதமான உணவு பழக்கங்களை பின்பற்ற பயிற்றுவிக்கிறது. புளிப்பு ருசியுள்ள உணவு குறிப்பாக அதிகமாக உண்ணும்போது உடலின் அமிலகார சமநிலையை சீர்குலைக்கும். இது செரிமான பிரச்சனைகள் மற்றும் பிற ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு காரணமாகும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதன் தனது வயிற்றை விட மோசமான ஒரு பாத்திரத்தை நிரப்பவில்லை. திர்மிதி. இந்த ஹதீஸ் நம்மை மிதமான உணவு பழக்கத்திற்கு வழிநடத்துகிறது. எனவே புளிப்பு உணவுகளை உண்பதை தவிர்க்கவும் அல்லது மிதமாக உண்ணவும். 4வது விஷயம், வெறும் வயிற்றில் அதிக தண்ணீர் குடிப்பது. இது முன்னர் குறிப்பிடப்பட்டது, ஆனால் இந்த உரையில் 3வது விஷயமாகவும் பட்டியலிடப்பட்டுள்ளது. அன்பு சகோதரர்களே, இந்த 4 விஷயங்களை தவிர்த்தால் அல்லாஹுவின் கருணையால் நாம் ஆரோக்கியமான மற்றும் நீண்ட வாழ்க்கையை வாழ முடியும். நமது உடல் அல்லாஹுவின் அமானத் ஆகும். அதை பாதுகாக்க வேண்டியது நமது பொறுப்பு. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், உன் உடலுக்கு உன் மீது ஒரு உரிமை உள்ளது. புகாரி. எனவே இந்த பழக்கங்களை தவிர்த்து இஸ்லாமிய வாழ்க்கை முறையை பின்பற்றி ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம். முடிவாக, இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த ஊக்கமளிக்கட்டும். இந்த தலைப்பை பற்றி மேலும் அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கருத்து தெரிவியுங்கள். அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் அருளை பொழியட்டும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.